எடப்பாடி பழனிசாமி அவர்கள இந்த சுற்றுப்பயணம் வந்துட்டு மக்களிடத்துல ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறேன்னு சொல்லலாம் சார். அந்த சுற்றுப்பயணத்துல அந்த திமுகவின் அந்த 4 வருட ஆட்சியை பற்றி வந்துட்டு எடுத்துரைச்சு வந்துட்டு இருக்காரு. என்னென்ன வந்துட்டு அவங்க பண்ணலையோ என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து வந்துட்டு இருக்காரு. மக்களிடத்துல இது ஓட்டா வந்துட்டு சேஞ்ச் ஆகுமா சார்? இது கண்டிப்பாக ஆகுங்க, கண்டிப்பாக ஆகும். அதாவது இவர் அதை மட்டுமே சொல்லவில்லை. இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, EPS 1999 லோக்சபா எலெக்ஷன் நீங்கள் டிஎம்கே பிஜேபியோடு தான் கூட்டணி வச்சிங்க. அதையும் தாண்டி 2001 அசம்பிளி எலெக்ஷன் பிஜேபியோடு தான் கூட்டு வச்சிங்க. அன்னைக்கு உங்களுக்கு இது மதவாத கட்சி அது இதுன்னு தெரியவில்லையா? அன்னைக்கு எப்படி கூட்டணி வச்சிங்க? அன்னைக்கு கூட்டணி வச்சு நீங்களும் ஜெயிச்சிங்க, அந்த வாஜ்பாய் ஆட்சியிலையும் இருந்தீங்க. அப்போ தெரியவில்லையா உங்களுக்கு? இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க? ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதல்ல இருந்தது சார், இப்போ மறுபடியும் சேர்ந்துருக்கோம். உங்களுக்கு அதை பற்றி கவலை என்ன? இதை தாண்டி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜூலை 7ஆம் தேதிங்கிறது வேர்ல்டு சாக்லேட் தினம். அந்த வேர்ல்டு சாக்லேட் தினத்தை கொண்டு இது பண்ணணும். அப்போது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜூலை 7ஆம் தேதி 8ஆம் தேதி இவர் கிளம்புறார். முதல் கட்டமாக EPS அவர்கள் எல்லா கான்ஸ்டிடியூவன்சிக்கும் கிளம்பணுன்ட்டு இது பண்ணுறார். ஜூலை 7ஆம் தேதி அந்த வேர்ல்டு சாக்லேட் டேயில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, டிஎம்கே ஐடிவிங்க என்னமோ அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. ஹீட் 5 ஸ்டார், ஈட் 5 ஸ்டார் சாப்பிடுங்க, டூ நத்திங், ஆனால் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படிங்கிற துணியில் எடப்பாடி மாதிரி ஒரு அவரை அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதை வந்து எடப்பாடி ஒன்றும் பண்ண மாட்டார், ஆனால் சாக்லேட் மட்டும் சாப்பிட்டு ஜாலியாக இருங்கிற மாதிரி அதையும் இவர் சாட்டி இருக்கார். நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த 4.5 வருஷத்தில்? மக்கள் கேட்குறாங்க, இந்த 4.5 வருஷத்தில் நீங்கள் ஒன்றும் பண்ணலை. ஆனால் நாங்கள் 4.5 வருஷம் என்ன இருந்தோம், நானும் இருந்தேன், அம்மா போனதுக்கப்புறம் நான் இருந்தேன், எல்லாம் தான் பண்ணிருக்கேன். மக்களை சொல்லுங்கள். அதனால் மக்களுக்கு தெரியும் ஏடிஎம்கே நாங்கள் என்ன பண்ணோம். டிஎம்கே உங்கள் கூட்டணி 2021 இன்னைக்கு 2025 ஜூலை வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு சரியம் செய்யவில்லை அப்படிங்கிற மக்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக மக்களிடம் அப்படி ஒரு வரவேற்பு இருக்கிறது. மற்ற கூட்டணி கட்சிகளும் வருவாங்க, இதோடு நிற்கப் போவதில்லை. 2026 நாங்கள் தான் தேர்தலில் வெற்றி பெறப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக எடப்பாடி அவர்கள் பேசுகிறாங்க. இது என்னன்னால், இந்த போகிற இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படி ஒரு கூட்டம் இருக்குது எடப்பாடி அவர்களுக்கு. அதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே, எடப்பாடி இந்த என்டிஏ கூட்டணிங்கிறது ஏடிஎம்கே பிஜேபி, இன்னும் மேபி டிஎம்டிகே வரலாம், பிஎம்கே வரலாம். அதனால் இது வந்து இவங்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். டிஎம்கேக்கு 4.5 வருஷமாக இருக்காங்க, மக்களுக்கு எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி அந்த இது, அதை வந்து அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்பொழுது இவருடைய இதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் பிஜேபி ஆகட்டும் இவர் EPS ஆகட்டும் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க 2026 எலெக்ஷனில் நாங்கள் வெற்றி பெற போகிறோம் என்று. ஒற்றை கருத்துடைய கட்சியினர் வந்துட்டு எங்கள் பக்கம் வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஒரு நேர்காணல அழைப்பு கொடுத்திருக்காரு. இதில் சீமான் அவர்கள் தங்களுடைய பக்கம் தான், தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அவர் வர மறுக்கிறாரு. இந்த பக்கம் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்தும் வர மறுக்கிறாங்க. அதிமுகவில் தொண்டர்களே கிடையாது, எல்லாமே எங்கள் பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புலேருந்து ஒரு விளக்கம்லாம் வருது. இது எப்படி சார் பார்க்கறது? சீமானை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து அவர் தனியாக தான் சார் நிற்கிறார், வரமாட்டேன் அப்படின்ட்டார். ஸோ அவர் சும்மாவது 2%, 3% வாங்கவில்லை சார், 8% கன்சிஸ்டண்ட்டாக வாங்கிட்டுருக்கார். மாநில அளவில் அவருடைய கட்சியை அங்கீகாரமும் பண்ணிருக்காங்க சீமான் கட்சி. அதனால் சீமானை பொறுத்தவரைக்கும் கூட்டணிக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்ட்டார். ஸோ அந்த மாதிரி இருக்க சீமான் அந்த கட்சியை பின்னாடி இவங்க போய் சேர போகிறதில்ல, டிஎம்கேவும் சேர போகிறதில்ல, ஏடிஎம்கே பிஜேபியும் சேர போகிறதில்ல. மறுபடியும் கூப்பிடுவாங்க சீமானை. மாற்றி மாற்றி ஏன் கூப்பிடுறீங்க சீமானை, அது உங்களுக்கு இதுவாக இல்லையான்னு எதிர்கட்சிக்கு கேட்கலாம். இல்லை, அரசியல்னு வரும்பொழுது இப்போ இவங்க ஓப்பனாக கூப்பிடுறாங்க, நீங்கள் சத்தம் போடாமல் கூப்பிடலாம். யாருக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், தேர்தல் நிதிக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அரசியல் இன்றைக்கு இது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது சார். ஸோ ஏடிஎம்கே பிஜேபி சீமானை எங்கள் பக்கம் கூப்பிட்றதில் எனக்கு தெரிஞ்சு எந்தவித தவறும் இல்லை சார். அரசியல் கட்சி ஜெயிக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி வரது வராதது சீமானுடைய இது. ஆனால் சீமான் கட்சியை தேடி போய் இவங்க கூட்டணி வச்சுட்டு சீமானை தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அது வந்து முடிஞ்சு போனது. இதே தான் விஜய் அவர்களுக்கும். அதாவது விஜய் வந்து கேடர்ஸ் எங்கே இருக்காங்க ஏடிஎம்கேல, எல்லாருமே எங்கள் பக்கம் வந்தாய் விட்டது. இல்லைங்க, இது சும்மா எக்ஸாகரேட்டட், ரொம்ப இந்த பண்ண பேச்சு இது.
அதாவது எவ்வளோ கேடர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் வந்துட்டாங்கிறீங்க. அதை பொறுத்தவரை இந்த பேச்சை மட்டும் சொல்கிறேன். எல்லா கேடர்ஸ் எங்ககிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு டிவிக்கேல சொல்கிறது நான் சும்மாவது அவங்க கேடர்ஸ்க்காக பேசக்கூடிய ஒரு பேச்சு. இது நம்பகத்தன்மையை இல்லாத ஒரு பேச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, விஜயும் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னும் அவர்கிட்ட எந்த கட்சியும் போய் சேரவில்லை. பிசிகே ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், எந்த ஒரு கட்சியும் விஜய் கிட்ட போய் சேரவில்லை. என்ன அப்படின்னா எல்லா கட்சிகளுமே விஜய்க்கு அவங்க சொல்கிற அளவுக்கு ஓட்டு பேங்க் இருக்கா, இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க முடியுமா, தனியாக நின்று அவர் ஒரு மாபெரும் சக்தியாக அவர் பின்னாடி நம்ம போய் நிற்கலாமா, அவரோடு இருந்தால் நமக்கு ஜெயிக்க முடியுமா, இந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்குமே ஒரு இது இருக்குங்க. நான் சொன்னேன், பெரிய கட்சிகள் பிஜேபி விஜயோட போகிறதில்லை, ஏடிஎம்கே விஜயோடைய தலைமை ஏற்றுக்கொண்டு போக போகிறதில்லை, டிஎம்கே போக போகிறதில்லை, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தெரியல, நேஷனல் பார்ட்டி அவங்களும் ஆனால் தெரியல. ஸோ அதனால் விஜயும் நான் வரமாட்டேன் அப்படின்னால் அப்போ முடிஞ்சு போனது. அப்போ எக்ஸிஸ்டிங் 2 இருக்குது. ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் ஏடிஎம்கே பிஜேபியோடு தான், தென் 2 டிஎம்டிகே பிஎம்கே. இதையும் தாண்டி சொல்லிக்கொள்கிற மாதிரி எந்த கட்சியும் இல்லை. ஸோ டிஎம்கேலேருந்து விசிகே, டிஎம்கேலேருந்து கம்யூனிஸ்ட், இவங்க டிவிகே பக்கம் போவீங்களா, இல்லை விசிகே நாங்கள் பிஜேபி கூட்டணியில் சேரவில்லை ஆனால் ஏடிஎம்கே தலைமை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருவாங்களா தெரியாது. ஸோ இது இன்னும் புரியாத ஒரு இதுதான் சார்.